ஆட்டுக்கறியும் பச்சை முந்திரியும் போட்ட ஒரு ஆட்டுக்கறி குழம்பு வச்சுருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் எல்லாமே அரைச்சி விட்டுருக்கோம். அம்மியில் அரைச்சி செஞ்சுருக்கும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது. எந்த கெமிக்கலுமே எந்த கடையில் இருக்கிற சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதுவுமே வாங்காமல் வீட்லேயே செஞ்ச பச்சை முந்திரி போட்ட ஆட்டுக்கறி குழம்பு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி சாதாரணமாக அரைச்சி விட்ட மாதிரி ஒரு மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையானது 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டுருங்க. கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம், 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு அவ்வளோதான். இப்போ ஒரு 3லேருந்து 4 விசில் வைக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் நல்லா 3-4 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா விசில் வரட்டும். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, மிளகு இதை மட்டும் தனியாக மசாலா அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சு கறி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்காக நான் 10 வரமிளகா, கொஞ்சம் ஒரு கைப்பிடி, நம்ம கையில் ஒரு கைப்பிடி, ஒரு துண்டு மஞ்சள், இது எல்லாத்தையும் தனியாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நான் அம்மியில் தான் அரைக்க போகிறேன். நான் இந்த பச்சை முந்திரிக்காக தான் நான் கறி வாங்கினது காரணமே அதுதான். நாட்டுக்கோழியில் செஞ்சால் நல்லாயிருக்கும். பிராய்லர் சிக்கன் எனக்கு சாப்பிட்றதுக்கு பயம், அதனால் பிராய்லர் சிக்கன் நான் வாங்குறதில்ல. இப்போ மஞ்சள் பொடி நாம் அரைச்சது எவ்வளோ கலராக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வாங்கினது போடுங்க, எத்தனை போட்டாலும் கலர் அநியாயத்து கலர் வருமே தவிர அது நேச்சுரல் கிடையாது. இப்போ மிளகா மல்லி, இதுவும் பச்சை கொத்தமல்லி, பச்சையாக மிளகா மல்லியை வறுக்காமல் அப்படியே பச்சையாக அரைச்சி போடுவோம். அது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் போட்டு மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்கு நல்லா கிளறி விடலாம். இன்னும் நம்ம உப்பு போடலை, உப்பு போடணும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஏன்னா முந்திரி பருப்பு பச்சை முந்திரி தோல் உரித்து வச்சுருக்கேன். இது வேறு எதுவுமே பண்ணலை. அப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா தலைப்புலன்னு கொதிக்க விடலாம். அந்த பட்டை சோம்பு இதெல்லாம் கடைசியாக கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது ஃப்ளேவருக்கு போடுறது தான் இல்லையா? இதில் தான் பச்சை வாசனை போகணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் தேங்காய் ஊற்ற போகிறதில்ல, தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா தலைப்புலன்னு கொதித்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகட்டும். இது கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்கும். தண்ணியும் குழம்பு கிடையாது, வறுவலும் கிடையாது. இது கிரேவி தான். இதை கொஞ்சம் மூடி வச்சு வேக விடலாம். இது எல்லாம் நல்லா வேக வச்சு கறி தான், அதனால் இது வெந்து தான் இருக்கும். ஆனாலும் நம்ம மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டோம் இல்லையா? அதோட பச்சை வாசனை போகணும். பச்சை முந்திரி உரித்து தான் போட்டிருக்கோமே தவிர அது இன்னும் வேகவே இல்லை. அதுவும் வேகட்டும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் அது வேகட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம குழம்பு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இப்போ பாருங்கள், தலைன்னு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம இதில் கொஞ்சம் கூட தேங்காய் ஊற்றலை. பார்த்தீங்களா? தேங்காய் ஊற்றவே இல்லை. இப்போ தான் நம்ம வச்ச பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் போட போகிறோம் இறக்குற நேரத்தில். இதை கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் போட்டு சும்மா ஒரு கரைச்சிக்கிட்டு இப்போ கரைச்சிட்டு இப்போ இந்த இதை ஊற்றுறோம். கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் இது மிளகு காரம், கிராம்பு காரம் இருக்கும். மிளகு கொஞ்சம் போட்டிருக்க, ஒரு ஸ்பூன் கிட்டத்தட்ட. அந்த இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாசனை, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பச்சை வாசனை போகிறதுக்கு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதோட நம்ம எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், திக்காக இருக்கே தவிர நம்ம தேங்காய் ஊற்றவே இல்லை. தேங்காய் ஊற்றாதும்போது டேஸ்ட் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். அந்த குழம்போட டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், திக்காக இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் கூட தேங்காய் ஊற்றவே இல்லை. பச்சை முந்திரியும் ஆட்டுக்கறியும் போட்டு நல்ல ஒரு சூப்பரான குழம்பு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாமே அம்மியில் அரைச்சி செஞ்சுருக்கேன். இதை சமைச்சு பாருங்கள்.